காலையில் கிளம்புற அவசரத்தில் டக்குன்னு முட்டையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். இதை பேக் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க டிஃபன் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இங்கே ஒரு 4 முட்டையை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். அடுத்து முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. முட்டை பொடி மாஸ் பண்ணும் போதுல எப்பவுமே மஞ்சள் பொடி போட்டு பண்ணோம்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்குமே நல்ல மஞ்சள் கலர்ல அழகா இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா அடிச்சு வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாச்சும் அடிச்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் முட்டை நம்ம பொடி மாஸ் பண்ணும் போதுல நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு டீப் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா சுத்திலும் படுற மாதிரி பரப்பி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரையும் சின்னதாக பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டி நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஆல்ரெடி முட்டைக்குமே நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறோம். அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சும்மா ஒரு வாசத்துக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டி தக்காளி, குடைமிளகாய் இது 2ஐயும் சேர்த்து லைட்டாக வதக்கினாலே போதும். குடமிளகாய் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஜஸ்ட் 2 பெரட்டி எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாயிரும் இல்லையா, அதனால காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பெரட்டி எடுத்தாலே போதும். ரொம்ப சுருள வதங்கிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தக்காளியும் கேப்சிகமும் நல்லா முழுசா தெரியணும். இதில் நம்ம அடுத்து அடிச்சு வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வைக்கிறனால நம்ம கிளற மூத்துல உங்களுக்கு பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்காக தான் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். இந்த அளவுக்கு நமக்கு இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எக் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கு. அப்படின்னா தான் சாப்பிடும் போதுல நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாஸ்மதி ரைஸ் நீங்கள் கழுவும் போதுல ஒரே ஒரு தடவை தான் கழுவணும். அதே மாதிரி ரொம்ப கைட்டை போட்டு பிசைஞ்சு விட்டு கழுவக்கூடாது. லைட்டாக மைல்டாக கழுவினாலே போதும். 2-3 தடவைக்கு மேலே நீங்கள் கழுவிட்டீங்கன்னா அதில் இருக்கிற வாசம் எல்லாமே போயிடும். அதனால ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு குக்கரில் டைரெக்டாக தான் பாஸ்மதி ரைஸ் வைக்க போகிறேன். அதனால 1/2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேர் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும் போதுல கொஞ்சமாக எண்ணெய் விடுவாங்க. ஆனால் நீங்கள் எண்ணெய் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்து இந்த பாஸ்மதி ரைஸை எதோடு சேர்த்தாலுமே அதனுடைய மசாலா எல்லாமே அந்த அரிசியில் பிடிக்காது. அதனால எண்ணெய் ஊற்றாமல் கரெக்டான விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஹையில் வச்சு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்துடும். ப்ரெஷர் எல்லாமே தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கெட்டியாகாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இந்த சாதத்தை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை பொடி மாசில் சேர்த்து விட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த முட்டை பொடி மாசை ரெடி பண்ணுங்க. ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அடுத்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன்னா சாதம் குழையாமல் இருக்கிறதுக்காக. அப்படின்னா தான் சாதம் கொஞ்சம் நீட்டமாக பாஸ்மதி ரைஸோட டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக கலந்து விடுங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும் போதுல சாதம் குழஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டு நல்லா தான் வரும். மேட்டாப்பில் கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு மிளகு பொடி ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் நான் சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தாள் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள். இதை பெரியவங்களுமே ஆஃபீஸ்க்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ரைத்தா இல்லைனா வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸ் நீங்கள் கொடுத்து விடுங்க.
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் நேம் சொல்லி அந்த ரெசிபியை பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.